திருமணத்தை பற்றின சில டிப்ஸ். இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்குறோம். பொண்ணு ஒரு நட்சத்திரம், பையன் ஒரு நட்சத்திரம். ஸோ நட்சத்திரத்தில் பழைய முறைப்படி நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம். மூலம்னா ஆகாது, ஆயில்யம்னா ஆகாது அப்படின்னு பிளைண்டாக நம்ம மறுத்துடுறோம். ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதா? அவங்க அந்த நட்சத்திரத்தை பெற்றவர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி நல்ல நிலைமையில் இல்லையா? இதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே நமக்கு சரியான விடையை, பின் வாழ்க்கையை சொல்லுவது இல்லை. பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். இப்போ உதாரணமாக நான் மகம் நட்சத்திரக்காரன். ஸோ மக நட்சத்திரத்தில் நான் சிம்ம ராசியில் பிறக்கிறேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ராகு திசை நடக்கும் பொழுது என்னுடைய சந்திரன் துலாத்தில் இருக்கிறார். ஸோ அப்போ எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. அப்போ சந்திரன் துலாம் எனக்கு லக்னப்படி அவர் எத்தனையாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், அந்த வீட்டின் அடிப்படையில் இப்போ இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஸோ நட்சத்திர அதிபதி உப அதிபதி இரண்டு பேரும் இணைந்து நமக்கு மிகப்பெரிய உண்மைகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு 5ஆம் பாவம் 4ஆம் பாவம் எதிர்வரை அந்த பாவத்தில் இருக்கிறது, 5ஆம் பாவம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் தான் நாம் எடுத்து ராசியை பார்க்க வேண்டுமே ஒழிய சிம்ம ராசின்னு 7.5 சனின்னு ஒரே பிளைண்டாக நாம் சொல்லும் பொழுது அனைவருக்கும் இடைஞ்சலாக கெட்டதாக உடனே சனியை மட்டுமே நம்ம பிளைம் பண்ணிடுறோம். அவர் மிக மிக நல்லவர், நல்லதே நடத்துவார். ஆனால் மிக மிக நம்ம அவரை கொடியவராக சித்தரிக்கிற போல 7.5 சனி அஷ்டமத்து சனின்னு சொல்லி நாம் ஜோதிடர்கள் தப்பிக்கிறாங்க. அவ்வளோதான். அப்படி எடுக்கக்கூடாது. இவ்வளர்ச்சந்திரன், அதாவது சந்திரனை வைத்துத்தான் நான் தசாபுத்திகளை சொல்கிறேன். அப்போ பாஸ்கரான் உடைய மெத்தடில் சந்திரனை என்னைக்கோ அவர் வளர்கிறார். சந்திரன் நீ பிறக்கும் பொழுது இருந்த நட்சத்திரத்திலே இருப்பதில்லை. ஸோ அதனால் ராசியை வைத்து பலன் எடுப்பது சரியாக வராது. அப்போ அந்த ராசியை குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது எப்படி சரியாக வரும்? அப்போ அதன் அடிப்படையில் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் ஒரு ஜாதகத்தை சேர்க்கும் பொழுது எத்தனையோ ஜாதகத்தை நானே பார்த்துருக்கிறேன். கல்யாணம் பண்ண பிரச்சனைகள், பிரிவினைகள், நிறைய எதிர்மறை விஷயங்கள் நிறைய நடக்குது. ஏன் நடக்குதுன்னா இந்த ஜோதிடத்தில் அதற்கான விடைகள் இல்லை. நடந்து முடிந்ததற்கு பிறகு பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நடந்தது, அதனால தான் சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. வழிகாட்டுதல்ங்கிறத மிகச்சரியாக நம்ம செய்ய வேண்டும். ஸோ ஒரு கணவன் மனைவியாக போபவர்களை சேர்க்கும் பொழுது பொருத்தம்ங்கிற ரூபத்தில் மட்டும் சேர்க்காமல் ஜாதக அடிப்படையில், அதுவும் பாஸ்கரா மெத்தேடு சப்ளாடு அடிப்படையில், உப அதிபதி அடிப்படையில் நாம் சேர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதர்சனமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நல்ல கப்பிள்ஸை சேர்க்கக்கூடிய தன்மையை அது ஏற்படுத்தும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.